என்னண்ணா? பாம்புடா. பாம்பா? நீ ஏன்னா பாம்பை பிடிக்க போன? ஏன்டா நீ ஒரு ஆளு 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கடா கார்டுக்கு. சரி அது ஒரு 500 ரூபா கொடுறான்னா தர மாட்டேங்கிறாடா. எல்லார் வீட்லயும் அப்படித்தாங்க. என் வீட்லயும் சரிண்ணா, வாங்கிட்டு போய் 3000 கொடுத்தனா 1000 ரூபா குடின்னு கேட்டேன், தர மாட்டேன்னு சொன்னா. 1000 ரூபாய் அதிகம், 500 ரூபாய் தர மாட்டாங்க. சரி ஒரு கோட்டு வாங்கலாம், ஒரு 500 ரூபா குடுறீன்னு கேட்டேன், தர மாட்டேன்னு சொல்ல. விளக்கமாத்த எடுத்து அடிச்சு பின்னிடுவேன்னு சொன்னா நமக்கு வேலை இல்லைன்னு உடியாந்துட்டேனே. அதான் ஒரு கோழி நினைச்சு பிடிப்போம் கோட்டுக்கு அவனு பார்த்தேன், பார்த்தா பாம்பு கிடக்கு. என்ன ஐடியா பண்ணுன்னு ஒன்றும் தெரியல. ஆனா அதை விடுங்கண்ணே, வாங்கின போ பாத்துக்கோ. என்னப்பா அப்படி சொல்றேன்? ஆமா பாப்போம். அண்ணா அண்ணா அங்க பாருங்க ஆடு. அண்ணா கோழி பிடிச்சிங்கன்னா கோட்டர் மட்டும்தான் தேரும். இத தூக்கணும்னு வச்சுங்க ஒரு கேஸே தூக்கலாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாங்க. சரிடா, நான் இது வரைக்கும் இப்படிலாம் பண்ணது இல்ல. இந்த கோழியே எனக்கு புதுசு. ஆனா நான் இருக்கேன்ல தம்பி, நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க, வாங்க போவோம். அண்ணா உட்காருண்ணா உட்காருண்ணா. வா. அப்படி வர்றது கூட நான் சொல்றது நல்ல கேளு. வீடு பக்கத்துல இருக்கு, என்ன சத்தம் போயிட்டு துரத்துனாங்க நம்ம அவ்வளவுதான். அதனால சத்தங்கத்தம் கேட்டுச்சுன்னா துரத்திடுவாங்க. நான் 1 2 3 சொல்லும்போது குறவலையை பிடிச்சிடுறேன். நான் சொல்றேன், அப்படியே இரு, அப்படியே இரு, இரு, அப்படியே இரு. திரும்பவும் சொல்றேன், வீடு பக்கத்துல இருக்கு, ஆடு சத்தம் வந்துச்சு, அவங்க நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? குறவலையை பிடிச்சிடணும். 1 1 2 3 புறாவே. எரும மாடு ஆட்ட புறானா கெண்டி பிடிக்க போயிருச்சா? ஆட்டு குறை இருந்தாலும் கோட்டு கிடைச்சிருக்கோம். ஆடை பிடிக்க போய் நேரம் அசிங்கப்பட்டிருப்போமே.